அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப புதுமையான வித்தியாசமான செயல்பாடுகளால நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் முன்பாகவே இந்த ஆட்சி அவங்களுக்கு வாக்களிச்ச மக்களுடைய நம்பிக்கையை இழந்துருச்சு. இவங்களுக்காக ஆதரவு கொடுத்த எங்க தோழமை இயக்கங்களுடைய நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்டுடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு மீம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பெயர் சொல்லக்கூட தயங்கிய அந்த மற்றும் சிலர் கட்சியிலிருந்து ஒரு சிலரை நேற்று சந்திச்சிருக்கிறார். அந்த மற்றும் சிலரில் இருந்து ஒரு சிலர் அமைச்சராக வருவதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வருது. அந்த வருங்கால மற்றும் சிலர் மாண்புகளுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.